श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ சௌந்தரிய லஹரியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். तव स्वाधिष्ठाने हुतवहमधिष्ठाय निरतं तमीडे संवर्तं जननि महतीं तां च समयां यदा लोके लोकान् दहति महति क्रोधकलिते तयार्द्रा या दृष्टिशिशिरमुपचारं रचयति. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியாரால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சௌந்தரிய லஹரியின் 39வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம சங்கராச்சாரியார் அந்த அம்பாளின் குணங்களை பற்றி, அந்த அம்பாளின் பெருமைகளை மகிமைகளை பற்றி சொல்லும்போது, அந்த அம்பாளே அனைத்து விதமான ஏழைகளுக்கும், ஏழை எளிய மக்களுக்கும் யாருடைய அந்த ஒரு துணையும் இல்லாமல், யாருடைய அந்த உதவியும் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை தாங்களாகவே நடத்தி கொண்டிருக்கும் நபர்கள், அப்பேற்பட்ட நபர்களுக்கு தன்னுடைய அந்த உதவியை, அந்த கருணையை தருகிறாளாம் இந்த அம்பாள். அதனால் எப்பொழுதுமே அம்பாளின் அந்த கருணை, அம்பாளின் அந்த கண் பார்வையில் பார்த்தோம் என்றால், பணம் இருக்கிறதோ பணம் இல்லையோ, அவர் பெரும் பணக்காரனாக இருக்கிறாரோ பெரும் ஏழையாக இருக்கிறாரோ, அது எதையுமே அந்த அம்பாள் பார்க்காமல், யாரிடமும் அந்த ஒரு பாகுபாடு, அந்த ஒரு பேதபாவம் பார்க்காமல் அனைவரையும் சமமாகவே பார்ப்பாளாம். என்றால் அனைவருமே அந்த அம்பாளை பொறுத்த வரைக்கும் அனைவருமே என்னுடைய குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்றுதான் நினைப்பாள். அதனால் எப்படி ஒரு தாயானவள் தங்களோட குழந்தைகள் அனைவருமே சமமாக நேசிப்பாளோ, அது போலவே அந்த அம்பாளும் அனைவரையும் சமமாக நேசிக்கிறார் என்று இந்த இடத்தில் சொல்கிறார் நம்ம சங்கராச்சாரியார். அப்படி யாரெல்லாம் கஷ்டத்தில், அந்த ஒரு கவலையில், அந்த ஒரு கஷ்டத்தில் இருக்காளோ அவர்களுக்கு தன்னுடைய அந்த உதவியை செய்து, அவர்கள் தன்னுடைய கருணையை பொழிந்து அவர்களை நல்ல ஒரு நிலையில், அந்த நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான அனுகிரகத்தை செய்கிறாள். இப்படி யாருமே கஷ்டப்படாத மாதிரி, யாருமே அந்த வருத்தப்படாத மாதிரி அவர்களை பார்த்து கொள்கிறாள் என்று சொல்கிறார் இந்த விதத்தில் நம்ம சங்கராச்சாரியார். பீஷ்ம பிதாமரானவர் அவருடைய பிதாவுக்கு, அவருடைய தந்தைக்கு அவரோட அந்த இறுதி கடன்கள், இறுதியாக செய்ய வேண்டும் இந்த காரியங்களை, கிரியைகளை செய்து கொண்டிருக்கும் போது, அந்த சமயத்தில் ஒரு தூதுவன், ஒரு மெசஞ்சர் வந்து, ராஜா உங்களுடன் போரிடுவதற்காக ஒருத்தர் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார் அந்த நபர். இதை கேட்டவுடனே பீஷ்மருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த சமயத்தில் யார் எனக்கு என்னுடன் போரிடுவதற்கான அழைப்பை விடுத்திருக்கிறார் என்று அந்த தூதுவனை பார்த்து கேட்குறேன். அந்த மாதிரி கேட்கும்போது இந்த தூதுவன் அனுப்பினவர் பெயர் சக்கராதரன் என்று சொல்கிறார் இவர். இப்போ இந்த சக்கராதரன் யார் என்று, இப்போ இது ஒரு பக்கம் பீஷ்மரின் அந்த ஒரு கோட்டையில், பீஷ்மரின் அந்த ஒரு கௌரவ சபையில் வந்து போயிட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் பார்த்தால் சக்கராதரன் யார் என்பதை பார்க்க வேண்டும். இந்த சக்கராதரன் என்பவர், இவரும் ஒரு ராஜாவாக, அரசராக அதே சமயத்தில் இருந்தவர். அவர் வந்து பெரும் தவங்களை செய்து, பெரும் அந்த தவங்கள், பூஜைகள் இதெல்லாம் செய்து அந்த தெய்வத்தின் அருளை பெற்று, அந்த தெய்வத்திடமிருந்து, அந்த இறைவனிடமிருந்து அவர் ஒரு பெரும் சக்கரம் ஒன்றை வாங்கியிருந்தார். சக்கரம் என்று சொன்னாலே நம்மளோட பெருமாளின் கையிலோ சுதர்சன சக்கரம் என்று பார்க்குறோமே, அப்படி இருக்கும் அந்த சக்கரம், அது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை இவர் பெற்றிருந்தார். ஆனால் இந்த ஒரு ஆயுதமானது அந்த பெருமாளின் கரத்தில் இருக்கும் சுதர்சன சக்கரத்தை போன்ற வலிமையுடையது அல்ல. இருந்தாலும் அந்த சமயத்தில் பெரும்பாலான மன்னர்களை தோற்கடிப்பதற்கான சக்தி அந்த ஒரு சக்கரத்திடம் இருந்தது. இந்த சக்கரத்தை எப்பொழுதும் தரித்து கொண்டே இருப்பார். அந்த சக்கரத்தை எப்பயும் தன் கையில் வைத்து கொண்டே இருப்பார். அதனால்தான் இவருக்கு சக்கரத்தை தரித்தவர், சக்கரத்தை வைத்திருப்பவர் சக்கராதரன் என்ற பெயர் வந்தது. இப்படி சக்கராதரன் என்னும் இந்த ராஜா இப்போ பீஷ்மரிடம் போரிட வேண்டும் என்று அழைக்கிறார். அப்போது பீஷ்மர் வந்து சொல்கிறாராம் அந்த தூதுவனை பார்த்து, இல்லை முடியாது என்று சொல்லு, இப்போ என்னோட அப்பாவின், என்னோட தந்தையின் அந்திம சமஸ்காரங்களை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த சமயத்தில் என்னால் போரிட முடியாது, இது தர்மத்திற்கு புறம்பானது என்று சொல்கிறார். இது சொல்லும்போது, இல்லை மன்னா, அதற்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த ஒரு தூதுவன். இப்படி வளைந்து நெளிந்து சொல்ல தயங்கி கொண்டே இருக்கும் அந்த தூதுவனை பார்த்து, என்ன வேண்டும் என்று தைரியமாக சொல் என்று சொல்கிறார் நம்ம பீஷ்மர். அப்படி அந்த தூதுவன் தயங்கி போய் நின்னது எதற்காக, அப்படியே அந்த தூதுவன் சொல்ல வந்த விஷயம் என்ன, இந்த கதை மேலும் அப்படி நகர்றது, இந்த கதையில் வரும் திருப்பங்கள் என்னென்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.